Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Videos. இன்னைக்கு டேட் 15/6/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:45 ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போது என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ரீநீட் பேப்பர் லீக் தொடர்பாக ஏதேனும் புகார்கள் இருந்தால் அதனை தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் தங்களுடைய புகார்களை தெரிவிப்பதற்காக ஒரு அஃபீஷியல் போர்ட்டல் என்டிஏ தரப்பிலிருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 பாயிண்ட் அடங்கிய ஒரு நோட்டிஃபிகேஷனையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது தொடர்பான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இதுவரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக, ஸ்டேட் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அட்மிஷன் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பெய்டு சர்வீஸை நம்ம பாஸ்ட் 5 இயர்ஸாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட்டினுடைய அடிப்படையில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டிஸில் முதலாம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். ஓகே, இப்போ என்டிஏ தரப்பிலிருந்து இன்றைக்கி வந்திருக்கிற இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒரு 8 பாயிண்ட் என்ன, 15 ஜூன் 2026. இப்போ இந்த ரீநீட் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா என்டிஏ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படிங்கிற சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். என்டிஏ லான்ச்சஸ் டெடிகேட்டட் பிளாட்ஃபார்ம் டு ரிப்போர்ட் சஸ்பீசியஸ் கிளைம்ஸ் ரிகார்டிங் நீட் யூஜி 2026 எக்ஸாமினேஷன் ரிகார்டிங். ஸோ மாணவர்கள், பெற்றோர்கள், அப்புறம் கல்வியாளர்கள், அது மட்டும் இல்லாமல் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸில் இருக்கிறவங்க, இவங்க வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஏதேனும் புகார் தெரிவிக்க விரும்பினால் அதற்கான அஃபீஷியல் போர்ட்டலில் நீங்கள் உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பொதுத்தேர்வு, அதாவது இந்த நீட் எக்ஸாமினுடைய டிரான்ஸ்பரன்சி, அதனுடைய வெளிப்படைத்தன்மை, அதனுடைய நியாயத்தன்மை, இதனை உறுதி செய்யும் பொருட்டு எந்த ஒரு தகவல்களையும் என்டிஏ தரப்பில் அந்த மேலே குறிப்பிட்ட மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள், கோச்சிங் சென்டர்ஸ் இவங்கெல்லாம் அவர்களுடைய புகார்களை தெரிவிப்பதை என்டிஏ வரவேற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசர்ஸ் மே சப்மிட் த டீடைல்ஸ் ரிகார்டிங் த நேச்சர் ஆஃப் இன்சிடெண்ட் த பிளாட்ஃபார்ம் ஆர் சேனல் வேர் இட் அப்சர்வ்டு. அதாவது உங்களுக்கு இந்த மாதிரியான கசிவு நடைபெறுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தால் அதோட ப்ரூஃபோட, ஸ்க்ரீன்ஷாட்டோட, இல்லை அதனுடைய லிங்க்கு, அதனோட டாக்குமெண்ட்டு, இதனுடைய ப்ரூஃபோட நீங்கள் என்ன பண்ணலாம், போர்ட்டலில் தெரிவிக்கலாம். அந்த போர்ட்டல் என்னென்ன அப்படின்னா https innovateindia.mygov.in இல்லைன்னா நீட் யூஜி 2026. அதனுடைய ஆல்டர்னேட் பிளாட்ஃபார்மையும் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன அப்படின்னா www.nta.ac.in, neat.nta.nic.in. இதில் போய்ட்டும் அந்த வினாத்தாள் கசிவு தொடர்பாகவோ அல்லது இந்த தேர்வில், அதாவது நீட் மறுதேர்வில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகத்துக்கு இடமளிக்கக்கூடிய வகையில் ஏதேனும் ப்ரூஃபோடு தெரிய வருது அப்படின்னா தாராளமாக மனமுவர்ந்து உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். மாணவர்களையோ அல்லது பெற்றோர்களையோ யாராவது ஏஜென்ட்ஸ் இந்த வினாத்தாள் தொடர்பாக, வினாத்தாள் முன்கூட்டியே வெளியிடப்படும், இல்லைன்னா அதுக்கான காண்டாக்ட் உங்களை பண்ணாங்கனாலும் அதையும் தெரிவிக்க சொல்லியிருக்காங்க. இது 6th பாயிண்டில். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. 8799711259. இதில் போய்ட்டும் தெரிவிக்கலாம். அதே போல் இமெயில் பார்த்தீங்கன்னா factcheck@pip.gov. இதுலேயும் உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். என்டிஏ அப்ரிசியேட்ஸ், அதாவது இந்த மாதிரியான புகார்களை உறுதிப்படுத்தும் விதமாக ப்ரூஃபோட ஸ்க்ரீன்ஷாட்டு, அதனோட லிங்க்கு, எந்த சோசியல் மீடியா மூலமாக இது லீக் ஆகுது அப்படிங்கிறத
மாணவர்களோ அல்லது பெற்றோர்களோ அல்லது கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸோ இல்லை கல்வியாளர்களோ அல்லது பொதுமக்களோ தெரிவிக்கும் பொருட்டு NTA அதனை வரவேற்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய சாராம்சம். இது மாணவர்கள் இந்த நேரத்தில் படிக்கிற டைமை விட்டு இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக இந்த வீடியோவுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸினுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க இதை பார்த்துக்குங்க. ஏன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் அந்த NTA அஃபீஷியல் வெப்சைட்டில் 15 ஜூன் 2026 வந்திருக்கிற அந்த 8 இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரீநீட் UG 2026 ஆல் டிக்கெட் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அட்மிட் கார்டு எல்லோரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணாதவங்க இன்றைக்கி நைட்டு இல்லைன்னா நாளைக்கு ஏர்லி மார்னிங்குள்ளே டவுன்லோட் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாகவோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸினுடைய பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ போயிட்டு இந்த ரீநீட்னுடைய எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது, உங்கள் வீட்டில் இருந்து அந்த எக்ஸாம் சென்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிற அந்த தகவல்களை எல்லாம் நேரில் போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் டேட்டில் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ ரீநீட் எக்ஸாம் சென்டரை நேரடியாக போய் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.